நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா பெருமாள் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்பி கோயில் இன்னைக்கு டூர் வேற லெவலில் இருக்கும். வாங்க ஃபன் பண்ண வாங்க. காரில் போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்க மக்களே. வீடியோ போடு ரொம்ப லைக். வண்டியில் போகும்போது சீட் பெல்ட் முதல்ல போடுங்க. அந்த பையன் போடாமல் இருக்கான். உங்கள் யூடியூபரே சரியில்லை. வேன் சீட் பெல்ட் நம்ம டிரைவர் போட்டிருக்காங்க, அது போதும். டிரைவர் கரெக்டாக இருக்காருல்ல, அது நம்மளுக்கு போதும். என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யூடியூபர் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் கஷ்டப்படுறாப்புல யூடியூபர். யூடியூபர் கவலைப்படுறாப்புல, நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா, லைக் பண்ண மாட்டீங்களா? ரூட் நேராக தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ரூட்டில் நேராக தான். ஏர்வாடி வந்தாச்சு, இன்னும் நேராக போயிட்டே இருக்கணும். வேறு எடுக்கலாம்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் நம்பி கோயிலில் என்ஜாய் பண்ணி நடந்து போயிருக்கீங்களோ அவங்கள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்பி மலை கோயிலுக்கு போனாங்க, அவ்வளோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல. அங்கே போய் வீடியோ தொடர்றோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் சொல்கிறியா? வாங்க போங்க மக்களே, கூலி பண்ணி கேட்காதீங்க மக்களே. மக்களே தப்பாக நினைக்காதீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் பேசுவாங்க. ஆனால் கெட்ட இடத்துல வராது, தெளிவாக இருக்கும். மக்களே வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க மக்களே? நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். டூர் கிளம்பிட்டோம். பொங்கல் முன்னிட்டு டூர் கிளம்பி போயிட்டு இருக்கோம் கார்ல. பாருங்க, இப்போ நாங்கள் பாட்டு படிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இல்ல இல்ல அந்த பாட்டு பிடிக்கணும்னா அழுதுட்டு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தேடி வந்த அஞ்சல அவன் நேரத்தை பார்த்து சிவக்கு சிவக்க மாட்டல, வாட்டு கூட பத்தல, இப்போ எனக்கு தான் அஞ்சல நெஞ்சுக்குள்ள ஒன்னா நெஞ்சுக்குள்ள நெஞ்சா மக்களே. யாருக்கெல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லவ் ஃபெயிலியர்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் சிங்கிள் பாய்ஸ் கஷ்டப்படுற பாய்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2025 யார் சிங்கிள், மொரட்டு சிங்கிள் அவங்க மொரட்டு சிங்கிள் கமெண்ட் பண்ணிட்டு பிளாக் கார்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் பார்ப்போம். ரெட் கார்டு கமெண்ட் பண்ணுங்க. ரெட் கலர் கார்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கமிட்டட். இந்த பாட்டு யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நம்ம யாருக்கு ரொம்ப பிடிக்குமாங்க போல பூவ போல கனவுல சொல்ல அரசோடு போல கோடி போல எங்களை சேர்த்த கருத்துல மாத்து ஆடி பாப்போமா எங்கே போனாலும் தனியா எங்கே போனாலும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து நம்ம யூடியூப் சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அப்பதான் வேற லெவலில் ஆக முடியும். ஹாய் மக்கள், உங்களை நம்பி தான் சேனலே ஆரம்பிச்சிருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல இப்போதான் ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஸ். உங்களாலதான் 500ல இருந்தது இப்போ 1000 அடிக்க போறோம். பாலர் எல்லாம் உங்களாலதான். அதனால யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ நம்பி கோயில் பக்கத்துல போயிட்டு இருக்கோம். இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. இப்போ போய் சேர்ந்துரும். பாருங்க, ஒரு நாள் வீடியோ போடுறோம். போய் நல்லா பாட்டு மழையெல்லாம் எப்படி இருக்கு, விவசாயம் நடக்கு பாருங்க. இது கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. நம்ம நம்பி கோயில் என்ட்ரன்ஸ் பாருங்க மக்களே. நம்பி கோயில் என்ட்ரன்ஸ், நம்பி கோயில் ஆச்சு, ரீச் ஆயிட்டோம். மக்கள் இன்னைக்கு வேற லெவல்ல நடக்கும் போது இன்னைக்கு பண்ணு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மழையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இயற்கை காட்சியெல்லாம் தெரியும். நீ தெரியல காமிக்காமல. இங்க பாருங்க, குளம் எல்லாமே இருக்கு. ரீச் ஆயிட்டோம் மக்களே. மலைக்கு மேல
ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல் எல்லா இதுலயும் இன்ஸ்டாகிராம் எல்லா இதுலயும் வரும். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும், நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். பாருங்க மக்களே, சப்ஸ்கிரைப் உங்க பொண்ணான கைகளை பெல் பட்டனை மட்டும் அப்படி கிளிக் பண்ணி பெல் பட்டன் ஆன்ல கொடுங்க, எல்லா நோட்டிபிகேஷன் வந்துடும். பாத்துருங்க. ஆமா மக்களே, நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இங்கதான் நம்பி கோயில் வந்திருக்கோம். டிராபிக் நம்பி கோயில் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், காரை விட்டுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, குரங்கு நம்பி கோயில் என்ட்ரன்ஸ்லேயே குரங்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது ஃபுல்லா நெல்லிக்காய் மரம் தான். இங்க ஃபுல்லா ஃபாரஸ்ட் அப்படி இருக்கு. ஃபாரஸ்ட் இடம் ஃபுல்லா நெல்லிக்காய் மரமா தான் இருக்கு. இப்பதான் உள்ள போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு தவம் இருந்து பல வருஷம் தவம் இருந்து இந்த மாதிரி நம்பி மலைக்கே இப்போ தான் ட்ரிப் போட்டு வந்துடுறோம். நாங்க ட்ரிப் போட்டாலும் விளங்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ நாங்க கிளம்பிட்டோம். ஏற்கனவே ஒரு மணி இப்போ தான் ட்ரிப் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மலைக்கு யாரும் ஆசையாக வந்தால் போக முடியும்னு சொன்னீங்க. இந்த வட்டம் ஏறா வெளியே வந்துருக்கோம். உள்ள ஆஃபீஸ் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இப்போ ரீச் ஆயிரும். பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நடந்து வந்துருக்கோம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டாங்க, நடந்து வந்துட்டு இருக்கோம். நெல்லிக்காயெல்லாம் கிடக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. காய்ச்சி தூங்குதா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்பி கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்ட்ரன்ஸ், நம்பி கோயில் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே தவம் இருந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்பி கோயில். பாருங்க, டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட்லாம் எடுத்துட்டோம். குரங்கு வந்தா எங்க குரங்கு கீழே போட்டுறீங்களா? ஃபால்ஸ் எல்லாமே இப்பதான் உள்ள நடந்து போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இந்த மாதிரி நல்ல புகைப்படம் வீடியோ எடுக்க கூடாதுன்னு போட்டுருக்கு. அது காமிங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே உள்ள ஃபால்ஸ். நாங்க ஆனா மேல நடந்து உள்ள போறோம் இப்பதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நடந்து போயிட்டு இருக்கோம். பல வருஷம் தவம் இருந்து மலை ஏற போறோம். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் மலை ஏற போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது நடந்து போற பாதை, உள்ள நடக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாதை? நம்பி கோயில் பாதை இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து வந்திருக்கோம். இப்படி பாதை இதுல நடந்து போயிட்டு இருக்க வேண்டியதான். இங்க கீழே மேல இருந்து தண்ணி ஓடுற வியூ பாயிண்ட். இதான் வரம்பு எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்பதான் நடந்து போயிட்டு இருக்கோம் நம்பி கோயிலுக்கு. பாருங்க வழிபாதை இப்படிதான் இருக்கு, சபரிமலை போற மாதிரி தான் இருக்கு. நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைமா போயிட்டு இருக்கோம்னு சொல்ல, நாங்க நிறைய டைம் போயிருக்கோம். உங்களுக்காக வீடியோல கொஞ்சம் தூரம் அங்க இருந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல. ஏதோ அப்படியே பார்த்துட்டு அப்படி போயிட்டு இருக்கோம். தண்ணி ஓடுற சவுண்டு தான் கேக்குது, அதை நோக்கி அப்படி போயிட்டு இருக்கோம். ஃபுல்லா கல்லு, இடம்லாம் வேற லெவலு. எல்லாரும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. டூர் டைம்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க. கேமராமேன் இங்க வாங்க, கேமராமேன் இங்க வாங்க, எங்க வாங்க, ஃப்ரெண்ட்ல வாங்க. அப்பதான் நம்ம வியூ பாயிண்ட்ல காமிக்க முடியும். ஏறணும் இல்ல போற வழில அப்படி கொஞ்சம் ஏறம் இறங்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 2 குரங்கு நம்மளுக்கு வரவேற்பு தருது பாருங்க. 2 குரங்கு சைடா நிக்காங்க. கையில கொண்டு போறது இவன் காலி, இப்ப அப்பிட்டு போயிடும் எல்லாத்தையும். பாருங்க நீங்களே, குட்டி குரங்கு தான் இருந்தாலும் பயமா இருக்கு. ஏதோ இந்த பாலத்தை நோக்கி வந்துட்டோம். குரங்கெல்லாம் காமிங்க கேமராமேன். குரங்கு தான் முக்கியம் கேமராமேன். செல்லு பத்திரம். குரங்கு எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வருதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டா நம்மளே கொண்டுரும் போல, அந்த அளவுக்கு இதா இருக்கு.
எல்லாரும் குரங்கு தான். நம்ம மனுஷனா என்ன ஃப்ரெண்ட்ஸ் குரங்க மாறிடுச்சு. குரங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் மனுஷனை மாறி இருக்கோம் நாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு இருந்தோம், டக்குன்னு பார்த்தோம் பாம்பு குத்துமே ஏதோ கரையான் இதெல்லாம் இருந்துச்சு. குத்து அது என்னன்னு தெரியல, நீங்க பார்த்தா சொல்லுங்க. ஃபுல்லா எடுத்துருங்க அப்படி. கொஞ்சம் நடந்து கொண்டே போயிட்டு இருக்கோம் பாருங்க. இன்னும் நிறைய தூரம் போக வேண்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இந்த ட்ரிப்புக்கு வந்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. கட் பண்ணிட்டீங்களோ? பாருங்க பூலாம் பறிச்சிட்டு இருக்காரு ரன்னிங். அவர் அவரோட ஆளுக்காக பூ பறிக்கிறாரு பாருங்க. இங்க இருந்தே பறிச்சு கொண்டு போறாராம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கு மேல ஏறதுக்கு. ஆனா யாரெல்லாம் இந்த ட்ரிப்புக்கு வந்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க மறக்காம. யாரெல்லாம் பொங்கலுக்கு இந்த ட்ரிப்புக்கு உடங்குடியில இருந்து யாரெல்லாம் வந்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உடன்குடி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போங்க. போனோம் வாய் மலையில இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட். குரங்கு நினைச்சேன். ஐயா ஐயா மேல தோழுது நினைச்சேன். இவங்க பண்ற அலப்பறை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். படையே இருக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க படையே இருக்கு. நம்ம மனித குரங்குகள் இங்க பாருங்க எவ்வளவு குரங்குகள் இருக்குன்னு. அவன் வரவே இருக்காங்க நம்மள. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளவு குரங்கு இருக்கு. வியூ பாயிண்ட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குரங்கு கீழே தண்ணிலாம் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை வியூ பாயிண்ட காணுங்க. வியூ பாயிண்ட காணுங்க. இங்க பாருங்க சண்டை நடக்கு. சண்டையை பாருங்க, குரங்கு சண்டை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பொங்கலை முன்னிட்டு கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கு குரங்கு. ஸ்பாட்டு சரியான ஸ்பாட்டு. கீழே தண்ணி மேல இருந்து மலையில இருந்து வந்து கீழே போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாதை இப்படிதான் இருக்கும். போக போக இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க. போன மாதிரி போக வேண்டியது. சபரிமலை ஏறுற மாதிரி தான் ஏறுற மாதிரி இருக்கும். அது சிங்கிள் பாதை இன்னும் இருக்கும். இங்க ஒரே பாதை தான் தவிர கல்லு இந்த மாதிரி தான் இருக்கும் பாதைகள். ஆனா இங்க ஜீப்பு போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க வர டைம் ஜீப்லாம் இல்லை, எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. செக் போஸ்ட் வேற ஒன்று வச்சிருக்காங்க இடையில, பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்கட்டு. எங்களுக்கு வர டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேலே விட மாட்டேன்ட்டாங்க. எப்படியோ சார்கிட்ட பர்மிஷன் கேட்டு மேலே கிளம்பிட்டோம். 2 மணிக்குள்ள வந்துடணுன்ட்டாங்க. ஏதோ சொல்லிட்டு போயிட்டு நடந்துட்டு இருக்கோம் வேகமா. அப்படியே வீடியோ கண்டினியூ பண்றோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நின்று வீடியோலாம் போட்டோ எல்லாம் எடுக்கிறது சரியான ஸ்பாட்டு எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. பாருங்க மகளே வியூ பாயிண்ட் மகளே. அவ்வளவு கூப்பிட்டாங்களே புத்தகத்தை டெஸ்ட் தெரியாம பேரப்புறம் பாதை எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. சத்தியமா சொல்லி உடைக்க போறேன் நடக்கலாம் பாரு. யூடியூபர் சொன்னா அடிக்காங்க என்ன பண்ண. ஜீப்பு போற பாதையை பாருங்க, அதுக்கு எப்படி போட்டிருக்காங்க மலை. ஜீப்பு போற எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. நிறைய பாம்பு குத்து எல்லாமே இருக்கு. பாறைகள், மரங்கள், பெரிய பெரிய மரங்கள். அண்ணாச்சி ரொம்ப சுவாந்து போய் கிடக்காரு, நடக்க முடியல. அங்க பாருங்க எல்லாரும் நடந்து இறங்கி போயிட்டு இருக்காங்க. இது இன்னும் ஏறவே செய்யல, இன்னும் ஏறல. இன்னும் ரொம்ப தூரம் ஏற வேண்டியிருக்கு. இன்னும் போயிட்டு இருக்கோம். சத்தியம் முடியலையா ஃப்ரெண்ட்ஸ். மேலே கீழே எல்லா இடத்துலயும் குரங்கு இருக்கு. சேஃப்டியா தான் போகணும். டக்குன்னு கரும்பெல்லாம் போகுது. அங்க பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க மேல. 3 பேர் ஒன்று போகல. இங்க ஒரு டீம் இருக்கு, இங்க ஒரு டீம். இங்க கொஞ்சம் பெரிய பாதையா இருக்கு, என்னன்னு தெரியல. வண்டி கிண்டி திருப்புற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்காங்க பாருங்க.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொப்புல உட்காந்துருக்காங்க. சரியான பாயிண்ட். எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க, நாங்களும் போயிட்டு இருக்கோம். வட்டி அங்க பாருங்க, வட்டின்னு திரும்புறான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, படிக்கட்டு இது எப்படி இருக்குன்னு. அங்கிருந்து யாரையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அருவி உள்ள சவுண்டை பாருங்க, பால் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ்? அருவி உள்ள சவுண்ட் கேட்குதான் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு பாருங்க, நடக்க சொன்னா. ஃப்ரெண்ட்ஸ் செங்குத்தா ஏறுது ஃப்ரெண்ட்ஸ், மேல செங்குத்தா ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். பாதை இப்படி ஏறுது, கல்லுலாம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் தான். இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். படிக்கட்டும் சைடுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஏற வேண்டி இருக்கு, கல்லு மேல. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? பாறை ஈரம்னா எப்படி சார யூடியூபர் நீ சட்னி ஆகும். யூடியூபர் காலி ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. நாங்க விடமாட்டோம், விளாக கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க, இந்த இடத்துக்கு யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். படிக்கட்டுலோடையும் போகலாம், இப்படியும் போகலாம். இது வண்டி போறதுக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வியூ பாயிண்ட், மலை அழகா தெரியுது. தேனிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெண்டு போடுது. ஊட்டி மலைமே இருக்கு, இப்படி போய் அங்க ஏறி மேல வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பயந்து எங்கோடி ஏறோம் பண்ணி இப்படி ஏற சொன்னா இந்த பதிலோடு ஏறி மேல போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த பாதையிலோட தான் ஏறி மேல போகுது. ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ண வந்துருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டி பெண்டு எங்க போய் எங்க வந்து இங்க வருது. நாங்க ஷார்ட்கட்ல வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடர்ந்த காடு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து இதை பார்க்கும்போது என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. பிடிச்சிங்க அண்ணம்னா வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாதை கொஞ்சம் தூரம் இப்படி இருக்கு, கொஞ்சம் தூரம் மண் பாதை இருக்கு. பெரிய ஆழம், அந்த குங்கி படத்துல யானை உழல அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு பெரிய ஆழம். யானை ஃபைட் போடும்ல, அந்த குழியில விழுகிற பாதை எப்படி இருக்கு பாருங்க. இது என்ன மரம்? எல்லாம் அந்த மலையில இருக்கிற மரம் தான். வந்து போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். போயிட்டு இருக்கோம், இன்னும் மேலே உள்ள கோயில் இன்னும் வரல. போயிட்டே இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அங்க நீட்டா இருந்துச்சு கொஞ்ச தூரம், இங்க பாருங்க மறுபடியும் ஆரம்பிச்சு கல்லு முரடான பாதைகள். ஆனா இந்த 3 கிலோமீட்டர் இப்படி நடந்து போனாலே நம்மளுக்கு எக்ஸசைஸ் தான், உடற்பயிற்சி தான், வேற லெவல்ல இருக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மேலேயும் குளிக்கிற கோயில்கிட்ட குளிக்கிற இடம் இருக்கு, கீழேயும் குளிச்சுக்கலாம். ஆனா நீங்க கோயிலுக்கு போனோம்னா ஃப்ரீயா, நாங்க கேட்டோம். குளிக்கிறதுக்கு தான் கீழே டிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கல்லு முரடா இருக்கு. இந்த மாதிரி யாராவது விளாக் போனவங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி சபரிமலை போனவங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல சபரிமலைன்னு சொல்லிட்டு போங்க. சாமியே சரணமைப்பான்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் அந்த 3 கிலோமீட்டர் மலை ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதில் அடுத்த வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டு போகலான்னு இருக்கேன். என்ன பண்ண போறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இது வேற கம்பெனி எவ்வளவு குரங்கு இருக்கு பாருங்க, வித்தியாசமா. இது என்ன குரங்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு குரங்குகள் இருக்கு. என்ன குரங்கு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்துக்கிடுங்க, மேலைகளை குதிச்சிடாம பாத்துக்கிடுங்க.
எவ்வளோ குரங்கு இருக்கு பாருங்க மக்களே. இந்த குரங்கு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு போங்க கமெண்ட் பாக்ஸில். இடையில தண்ணிலாம் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு பாருங்க. சின்ன இது தண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ குரங்கு, சுற்றி குரங்கு, இந்த குரங்காக தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தாண்டி போயிட்டு இருக்கோம் மக்களே. செம கூலிங்காக இருக்கு தண்ணி. வாழை வியூ பாயிண்ட் செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ எல்லாமே எடுக்கலாம். இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ செங்குத்தா இருக்குன்னு. மேலே இருந்து ஏறி வரும். குரங்கு சவுண்டை கொஞ்சம் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன கத்தம் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன சவுண்டுன்னு கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இங்கே பாருங்க ஷார்ட்கட்டில் போகிறவனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கோடி போக சொன்னா இங்கோடி போகிறவனை பாருங்க. பாதை ஷார்ட்கட்டா ப்ரோ? ஓகே ப்ரோ. இந்த வழி அப்போ ஜீப்புக்கா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாதை இப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்கட்டு இந்த மாதிரி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள சிங்கிள் பாதை. இந்த பேராண்மை படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி குறுக்கு பாதை மாதிரி இருக்கு. இல்லை கிளைகளை உடச்சி விட்டு போங்க, வழி தெரியும் அப்போதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகிறோம் பாருங்க. உள்ள ரொம்ப சின்ன பாதை தான், 2 பேர் தான் போகிற மாதிரி இருக்கும். ஷார்ட்கட் ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிச்சேன்ல ஃபர்ஸ்ட் அந்த டேர்னிங்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்கட் வெளியே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலையை ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ வெள்ளையங்கிரி மலைலாம் எப்படி ஏறுறாங்க? அழகா காரை மேட்டு இருக்கலாம். நம்ம இப்போ கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். மலையிலேருந்து பார்த்தா தெரியும். அந்த கோயில் வியூ தெரியுதா? லைட்டாக கோபுரம் எல்லாமே தெரியுதா? அங்கேருந்து பார்த்தா அழகாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும், பக்கத்தில் நெருங்கியாச்சு. அதான் சரி கோயிலை வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு வியூ பாயிண்டெல்லாம் காமிப்போன்னு பக்கத்துலேருந்து இங்கேருந்து ஜூம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஆட்கள்லாம் நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருக்காங்க நடந்து. ஓரளவுக்கு நாங்கள் இங்கே பின்னாடி இன்னும் ஆள் வந்துகிட்டே தான் இருக்குது. நாங்களே லேட்டாக தான் ஏறி நடந்து வந்துட்டு இருந்தோம். கோயிலுக்கு ஏறி பக்கத்தில் வர்றதுக்குள்ளே லேட் ஆகிட்டு. எப்படியும் ஒரு 1 ஹவர் கொஞ்சம் 1 ஹவர்கிட்ட ஆகிட்டு. ஆனால் நாங்கள் லேட்டாக தான் வந்தோம். காலையிலே வந்திருந்தால் கொஞ்சம் பொறுமையாக நடந்துருக்கலாம். பாருங்கள் மக்களே, பக்கத்தில் போயாச்சு கோயில் பக்கத்தில். இந்த படிக்கட்டு ஏறி இறங்குனா கோயில் தான். பாருங்கள் எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க பாருங்கள். இங்கே கீழே போய் அங்கே குளிக்கிற இடம்லாம் இருக்குது. தண்ணி அங்கே மலையிலேருந்து வந்து கீழோடி போகிற இடம்லாம் இருக்குது. அங்கே குளிக்கிறாங்க. லெஃப்ட் சைடும் குளிக்கிறாங்க, ரைட் சைடும் ஆட்கள் நிறைய பேர் குளிக்கிறாங்க. அதை நான் வீடியோவில் காமிக்கேன். இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இந்த படிக்கட்டில் இருந்து. அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குரங்கு எல்லா இடத்துலையும் குரங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக குரங்கு தான். தண்ணி இங்கே பாருங்கள் செம்ம கூலிங் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருந்து வந்துட்டுருக்கு. ஃபோட்டோ எடுக்கலாம் சரியான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைன்லேருந்து ஃபுல்லாகவே ஃபோட்டோ எடுக்கலாம். எல்லாருமே எடுப்பாங்க. சரியான பாயிண்ட்டாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஃபோட்டோ ரீல்ஸு இந்த மாதிரி என்னமோ பண்ணலாம். நீ பாருங்கள் தெரியும். நான் அப்படியே வியூ பாயிண்டெல்லாம் காமிச்சிட்டு வரேன். கோயிலுக்கு தான் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். இந்த படிக்கட்டு ஒன்று தெரியுதா? அது ஏறினா மேலே கோயில் பெருமாள் சாமி பார்க்கலாம். குரங்கெல்லாம் பாருங்கள் அங்கே இங்கேயும் தாவி ஏறிட்டு ஓடிட்டு கிடக்கு. இதுதான் அந்த ரைட் சைடோடு இறங்கி இப்படி போனால் அந்த படிக்கட்டோடி ரைட்டில் ஓடி போனால் கீழே அங்கே குளிக்கிற இடம்லாம் இருக்குது. நான் காமிக்க. இந்த இப்போ தான் மேலே ஏறிட்டுருக்கோம். கோயில் பக்கத்தில் ஏறிட்டுருக்கோம். அப்படியே ஸ்டெப்பாக ஏறி கோயில் பக்கத்தில் போயிட வேண்டியதான். ஃபுல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்தையுமே மறக்காமல் லைனாக பாருங்கள். இவரை பாருங்கள் அலப்பறை பண்ணிட்டுருக்காரு பாருங்கள்.
சைக்கிள் விளாண்டுக்கிட்டு சரியான ஸ்பாட்டு ப்ரோ. மொத்தமாக வந்தால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேங்காக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் குரங்குலாம் எப்படி விளாண்டுட்டு இருக்குன்னு பாருங்கள். அப்படி புல்வெளியிலலாம் அப்படியே விளாண்டுக்கிட்டு கிடக்கு குரங்குகள். பக்கத்தில் போயாச்சு. இதான் என்ட்ரன்ஸ், கோயில் வாசல் என்ட்ரன்ஸ். செருப்புலாம் கலத்திட்டோம். உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம். நம்பி கோயில் பெருமாளை பார்க்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். பாருங்கள் மக்களே, இதுதான் பேக் சைடு. இதுதான் ஃப்ரெண்ட் வாசல். மக்களே அப்படியே நடந்து கோயில் பக்கத்துலோடி ஃப்ரெண்டில் வந்துட்டோம். நீங்களே பாருங்கள் கோயில் வியூவை அப்படியே காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழகா. பெருமாள் சாமி பார்க்கலாம். பெருமாள் சாமி பார்த்தோம், தரிசனம் எல்லாமே பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் என்ன உள்ளே வீடியோ எடுக்க முடியாது, ஏதாச்சும் சொல்லுவாங்க. இன்னொன்று வீடியோ அலர்ட் கிடையாது, இன்னொன்று எடுக்கலை. அதனால் வெளியே அப்படி வியூ பாயிண்ட்டு கோபுரத்தெல்லாம் காமிச்சோம். வெளியே பெருமாள் சாமி இந்த உள்ளே போனாலே பெருமாளை பார்த்துடலாம். நல்ல தரிசனம் தான். அதனால் வெளியே உள்ள வியூ பாயிண்ட்டு இங்கேயும் ஃபோட்டோ எடுக்கிற ஷூட்டிங்கு வீடியோ எல்லாமே தரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் எடுக்கலாம். சாமிலாம் உள்ளே போய் கும்பிட்டுட்டு அப்படி கோயில் உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு கோயில் முன்னாடி ஒரு ரீல்ஸை போடுவோன்னு அப்படி நின்று ரீல்ஸை போட்டுட்டு இருந்தோம். ஆனால் உள்ளே போய் உங்களுக்கு பெருமாளை தான் காமிக்க முடியல. உள்ளே போய் வீடியோ எடுத்தால் ஏதாவது சொல்லுவாங்கன்னா வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். வருத்தப்படாதீங்க, இன்னொரு நாள் எப்படியாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் உள்ளே எடுக்கக்கூடாது, நாங்கள் அதான் எடுக்கலை. அதான் வெளியே வியூ பாயிண்ட்டு கோயில் இந்த மாதிரி கோபுரம் இந்த இதெல்லாம் காமிப்போன்னு வெளியே வியூ பாயிண்ட்டை காமிச்சோம். ஆனால் தரமாக இருக்குது மக்களே. நீங்களாம் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், பெருமாள் சாமி தரிசனம் பண்ணுங்கள். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த குரங்கு வேறு சல்லுன்னு போயிட்டே இருக்குது பாருங்கள். மேலே ஓடி ஏறிலாம் போவோம். அந்த பையனை பாருங்கள், அது பாட்டு நிற்பான் பக்கத்தில் ஓடி போவோம். குரங்குலாம் நல்ல என்ஜாய்மெண்ட் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு தான் இருக்குது பாருங்கள். குரங்கு அதிகம் மக்களே. கொஞ்சம் பொருட்களெல்லாம் சேஃப்டியாக வச்சுக்கிடுங்க. ஹாய் மக்களே, நம்பி கோயில் என்ட்ரன்ஸ் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். பெருமாள் கோயிலை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்படி கீழே வந்துட்டோம். கீழே வந்து பார்த்தா இங்கே குரங்குகள் தான் ஃபுல்லாகவே இருக்குது. அடுத்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இருந்தாங்க. நான் அப்படி வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கடுத்து குளிக்க போகணுன்னு அப்படி பிளான் பண்ணிட்டு அப்படியே நின்றுருந்தோம். அதுக்கு அடுத்தது ரைட் சைடு கோயிலுக்கு வந்து அந்த படிக்கட்டு கீழே லெஃப்ட் சைடில் இருக்கும் குளிக்கிற இடம். அங்கே வந்துட்டோம். அங்கே பாருங்கள் எல்லாருமே குளிச்சிட்ருக்காங்க. சரி ஸ்பாட்டை பார்ப்போன்னு அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். ஒவ்வொரு சைடாக பார்த்தோம். தண்ணி இங்கெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே லேடிஸு, சின்ன பசங்க, இந்த மாதிரி குட்டி பசங்க எல்லாமே குளிச்சுட்டு இருந்தாங்க. உடனே நாங்கள் ஒரு ஸ்பாட்டை பார்த்து கண்டுபிடிச்சி நேரம் இங்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தா சரியான க்ரௌடு. பொங்கல்னு ஏகப்பட்ட க்ரௌடு. நம்ம இப்போ ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். எங்கன்னா நம்ம நம்பி கோயில் ஃபால்ஸு தான். பெருமாள் கோயிலை பார்த்துட்டு சாமியெலாம் கும்பிட்டு நேராக ஃபால்ஸ் வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். க்ரௌடு பொங்கல் க்ரௌடுன்னு எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். எல்லா வீடியோவும் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லா இதுலேயும் வந்துடும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே. பாருங்கள் வியூ பாயிண்ட் அவன் காமிப்பான் கேமராமேன். பாருங்கள் சுற்றி காமில. பிடாரி நானும் நின்று பார்த்தேன். சரி இனிமேல் ரீல்ஸை போடுவோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு ஒரு இடம் பார்த்துட்டு இடந்து பார்த்தேன். இங்கே கரெக்டாக இருந்துச்சு. ஒன்று ரைட்டு ரீல்ஸை போடுவோன்ட்டு அப்படியே பார்த்துட்டு ரீல்ஸ் எடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன். எடுத்துகிட்டு இருந்தான் பையன், நம்ம கேமராமேன். அதை பார்த்தா எல்லா இடமும் ஆட்கள் குளிச்சுட்டே இருக்குது லைனாக. நாங்கள் அங்கேயே இருந்து கடைசி வரை வந்து தான் இங்கே குளிக்க வந்தோம். இங்கே ஒன்று குளிரில் பயந்துட்டு இதில் உட்காந்துருக்கு குளிக்காமல். குளிக்க நின்றுட்டு இங்கே மேலே உட்காந்துட்ருக்காங்க மீதி எல்லா ஆட்களும். ஆனால் உண்மையில் செம்ம குளிர் ப்ரோ. தண்ணி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் வந்து தண்ணியில் குளிச்சு பாருங்கள், செம்ம குளிர். ஆனால் எல்லோரும் இங்கே பாருங்கள், இங்கே கடைசி வரை அந்த அடைச்சி வச்சுருப்பாங்க, அது வரைக்கும் ஆட்கள் குளிச்சுட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. ஆட்கள் போக வந்துகிட்டே தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் மக்களே, இதுதான் அந்த கடைசி சொன்னோம்ல அடைச்சி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே போகக்கூடாது தடைன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு இங்கே தான் குளிக்கணும், இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு அடைச்சி வச்சுருக்காங்க மக்களே. யாரும் இதுக்கு மேலே போகாதீங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு யாரும் இதுக்கு மேலே விடவும் மாட்டாங்க. இதுக்கு மேலே தாண்டி போகக்கூடாது, அடைச்சி வச்சுருக்காங்க. பாருங்கள் எல்லாருமே இதுக்கு அங்கே தான் எல்லோரும் நின்று குளிச்சிட்ருக்காங்க. இதை தாண்டி யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அங்கெல்லாம் பெரிய பெரிய வியூ பாயிண்ட்லாம் உண்டு. ஆனால் யாரும் போகிறது கிடையாது. இப்போ முன்னாடி விடுவாங்க, இப்போ எல்லாமே அடைச்சிட்டாங்க. இது வரை தான் இங்கேருந்து குளிக்கணும் ஃபுல்லாகவே. பாருங்கள் மக்களே வியூ பாயிண்ட்டு அப்படியே காமிக்கும்.
எப்படி தண்ணி வருது பாருங்கள். செம்ம கூலிங். கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு தண்ணி போயிட்டுருக்கு அங்கேருந்து. மலையிலேருந்து உளுந்து அப்படியே பாறை வழியாக அப்படியே ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அப்படி உளுந்து போய் அப்படி கீழே வரையும் வந்துடும். நம்ம நம்பி கோயில் கீழே வர அப்படி போயிட்டே இருக்கும். களக்காடு அப்படி சுற்றி எல்லா மலையிலேருந்து வர்ற தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு மலையிலேருந்து உளுந்து வருதுல மேலே, எல்லாமே மூலிகை தண்ணி தான். எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்ணிலாம் தெளிவாக ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்க செம்ம ஸ்பாட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் இறங்க எப்படி பயந்து நிற்காம பாருங்கள். அவ்வளோ கூலிங்காக இருக்குது. இறங்குவோமா வேண்டாமா அப்படின்ட்டு முழிச்சிட்டு அப்படியே பொறுமையாக இறங்குறான் பாருங்கள். இங்கே ஒன்று குளிரில் ஆடிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், விட்டா உளுந்து தண்ணியில் குதிச்சிருவாங்க பாருங்கள். என்ன மாதிரி குளிர். ஆனால் உண்மையில் வேறு லெவலுக்கு குளிர். கொடைக்கானல் ஊட்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருந்துச்சு தண்ணி குளிர். நான் சும்மா லைட்டாக காலை தான் நினச்சி பார்த்தா அவ்வளோ ஐஸ் கட்டி மாதிரி தண்ணி அப்படி போகுது. பலன்னு மீன்கள் எல்லாமே அழகாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வியூ பாயிண்ட் மேலே. ஆனால் நீங்கள் மேலே வந்து சாப்பாடுலாம் கொண்டு போக, ஆனால் எல்லாமே செக் பண்ணி தான் மேலே விட்றாங்க. கறி சாப்பாடு அந்தமாரிலாம் பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. நீங்கள் ஒன்று ஸ்நாக்ஸ் இது வேணால் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அது சரியாக தெரில. நாங்கள் எதுவும் கொண்டு வரல. அப்படின்னு நேராக வந்துட்டோம். கீழே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் நேராக. சரி, மேலே சும்மா சாமியை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு மேலே கீழேயும் குளிக்கணும்னு ஒரு பிளான் போட்டிருந்தோம். கீழே குளிக்க டைம் ஆகி போச்சு. அதனால் சரி மேலே மட்டும் குளிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படி கிளம்புவோன்னு குளிக்கிறதுக்கே இங்கே டைம் ஆகிட்டு. இங்கே தான் குளிரில் இங்கே ரொம்ப குளிர்னு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இறங்கிட்டு இருக்காங்க ஒருத்தராக நம்ம ஃப்ரெண்ட்ஸு. சரி குளிக்கட்டுன்னு நம்ம அப்படியே ஒரு வீடியோ போடணுன்னு அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள். இவர் பனியனை கலத்தி உள்ள ஐயாரா பனியன் தண்ணியில் விழுந்தோம் இங்கே தூக்கி போட்டார். இங்கே வந்து செடியில் மாட்டிக்கிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தூக்கி வீசுவார் பாருங்கள். என்கிட்ட வீசுகிறேன்னு சொன்னார். இங்கே வீசினாங்க தண்ணியில் விழுந்துறோன்னே தூக்கி வீசினார். எதில் மாட்டிட்டு நடக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காமிக்கேன் வீடியோவில். இப்போ வீசுவார். இதில் வேறு குரங்கு அங்கே இங்கேமா ஏறி குதிச்சுக்கிட்டு மலையிலேருந்து ஒவ்வொரு மரமாக தாவி குதிக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் குரங்கு தான் அதிகமாக. இங்கே பாருங்கள், பனியன் தூக்கி போடுறேன்னு எங்கே மாட்டிட்டு கிடக்க பாருங்க செடிக்குள்ளே. இதாவது கிடக்கா ஜூம் பண்ணி காமிக்கணும். இதில் தான் கிடக்கு. ஃபன்னு தான், ஃபுல் ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தோம். இங்கே பாருங்கள், இப்போ குளிரில் குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குளிரில் எப்படி நடங்குவான் பாருங்க. சரியான குளிரான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சொல்கிறான் குளிச்சுட்டு வந்து குளிராக இருக்குன்னு. குளிரில் ஆடிட்டு கிடக்க நடந்து சரியான ஃபன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடம் வந்து நம்பி கோயில் பக்கத்தில் இருக்குது. பாருங்க, கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்பி கோயிலுக்கு வந்தீங்கன்னா நடந்து போகிற வழியில் பாதி வழியில் இந்த ஸ்பாட் இருக்குது. யாரெல்லாம் இந்த ஸ்பாட்டில் ஃபோட்டோ எல்லாம் எடுத்திருக்கீங்க, ரீல்ஸ் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த காமிக்க பாருங்கள் ஸ்பாட்டை. நடந்து வர்ற பாதை தான் இது. அந்த சைடில் உள்ளே இருக்கும் இந்த ஸ்பாட்டு. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ஃபோட்டோ எடுக்க சரியான ஸ்பாட். எப்படி இருக்குது பார்த்தால ஸ்பாட்டு வெறித்தனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட்டு. பணத்துக்கு போயிட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பைபாஸ் தரிசனம் பண்ணிட்டு பெரும்பாலும் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் தான் இந்த சாமி சிலையை பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஒரு ரீல்ஸை போட்டாச்சு. சரி மக்களே, இந்த விளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாருக்கெல்லாம் நம்பி கோயில் வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் நல்லா இருந்துச்சோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை உடன்குடி யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். விளாகர் எல்லாமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.